கடவுளே, ஒவ்வொரு கோவிலா எல்லா இடங்களையும் சுற்றி வந்துட்டு யாருமே நாகமா இருக்கிற என் புருஷனை மனுஷனா மாறுறதுக்கு வழியே சொல்லல. இந்த உலகத்துல அப்படி ஒரு மகாத்மாவே கிடையாதா? என் புருஷனுக்கு மனுஷ உருவம் கொடுக்க முடியாதா? சுவாமி, என்னோட ஆசை நிறைவேறாமையே போயிடுமா? என்னால உங்களை சரியாக்க முடியாதா? ஜெய் அம்பே ஜெகதாம்பே, உன்னோட உலகம் எவ்வளவு வண்ணமயமா இருக்கு. ஒரு பெண் தன்னோட கணவனை அடையிறதுக்காக தவம் இருக்கிறா. அப்புறம் ஒரு பெண் தன்னோட புருஷனோட நலனுக்காக ஒவ்வொரு இடமா சுத்திக்கிட்டு இருக்கா. அதுவும் எப்படிப்பட்ட புருஷனோட? நாக புருஷன். ஐயா, நீங்க? ஜெய் ஜெகதாம்பே, ஜெய் அம்பே. என்னை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். எல்லா ஆத்மாக்களையும் என்னால அடையாளம் காண முடியும். நீ எவ்வளவு செல்வ செழிப்போட வாழ்ந்தவ. ஆனா உன் கணவன் நாகமா மாறினதுனால உன்கிட்ட இருந்த அழகு மொத்தமும் உதிர்ந்து போச்சு. பயப்படாதே தேவி, உன்னோட முகத்தை நான் மறுபடியும் மலர வைக்கிறேன். உன் கணவரை மறுபடியும் மனிதனா மாத்தி காட்டுறேன். ஓ, உன் கணவனை கொண்டு வா. இந்தாங்க. நீ இங்கே இரு, நான் இதோ வந்துடுறேன். ஜெய் ஜெகதாம்பே, ஜெய் அம்பே. என்னப்பா நாகபுருஷனே, நீ இங்கேயே ஓய்வெடுத்துக்க. மது மது ரூபத்தில் இருக்கிற அந்த பெண்ணோட நிச்சயமா நான் ஒன்னா சேர போறேன். ரூபவதி, இதோ நான் உங்ககிட்ட வரேன். ஜெய் ஜெகதாம்பே. ஐயா, ஐயா, என்னோட சுவாமி குணமாயிட்டாரா? எங்க இருக்காரு சுவாமி? நீ அங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தான் இப்போ உன்னோட சாமி. என்ன உன் புருஷனா நினைச்சுக்க. வா வா, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஏய், எங்க ஓடுற? நில்லு. ஏய், சொல்றத கேளு. விடுங்க. பாரு, விடுங்க என்ன. இங்க பாரு. விடுங்க. நான் தான் இப்போ உன்னோட சாமி. விடுங்க என்ன. விடுங்க. விட்டுரு, என்ன விட்டுரு, காலை விடு. கழுத்து விடு. சாவு. ஐயோ. ஐயோ. என்ன விட்டு, என்ன விட்டு. சுவாமி, நாகக்கண்ணியே, மதுமாலா அவ கணவனை திரும்ப பெறதுக்காக கோவில் கோவிலா போயிட்டு இருக்கா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவளோட நாகபுருஷர் கண்டிப்பா மனுஷனாயிடுவாரு. சுவாமி, நான் போய் உங்களுக்கு பால் கொண்டுட்டு வந்துடுறேன். அக்கா, அக்கா.
என்னம்மா? அக்கா, எனக்கு கருணை காட்டுங்க. என் புருஷனுக்கு ரொம்ப முடியல. எனக்கு கொஞ்சம் பால் வேணும். சரிம்மா, கொஞ்சம் இரு, நான் இப்பவே கொண்டு வரேன். கண்ணா, என் குழந்தைய பாம்பு கொத்திடுச்சு. என்னது? குழந்தைய பாம்பு கடிச்சிடுச்சா? காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. போங்க, போய் யாராவது வைத்தியரை கூட்டிட்டு வாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. என்னம்மா ஆச்சு? இந்த அம்மாவோட புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதனால பால் கொண்டு வர உள்ள போனேன். என் குழந்தைய ஒரு பாம்பு கொத்திடுச்சுமா. உடம்பு சரியில்லாத அந்த அம்மாவோட புருஷனுக்கு பால் கொண்டு வர நீ உள்ள போயிட்ட. அப்புறம் இவ தன்னுடைய நாக புருஷனை உள்ள அனுப்பி உன் குழந்தையோட உயிரை எடுத்துட்டா. நாகமா? சொல்லுமா, உன் புருஷன் நாகமா? ஆமா, என்னோட சுவாமி ஒரு நாகம்தான். இப்ப நம்புறீங்களா உங்க குழந்தையோட உயிரை யார் எடுத்ததுன்னு? இப்ப என்ன பண்றது தேவி? போங்க, அந்த பொம்பளை கிட்ட அந்த குழந்தையோட உயிரை பறிச்ச அவளோட புருஷன் எங்க இருக்கான்னு கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. சொல்லுமா, உன் புருஷன் எங்க இருக்கான்? அதான் அங்க அந்த மரத்துக்கடியில. வாங்க, நான் காட்டுறேன். சுவாமி, நீங்க எங்க போயிட்டீங்க? சுவாமி, எங்கடி போற? நில்லு. என் குழந்தையோட உசுரை பறிக்க வச்சுட்டு அவனை ஓட்டி விட்டுட்டியா? அடி பாவி, உனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு எனக்கா கெடுதல் செஞ்சேன். அநியாயமா என் குழந்தை உயிரை பறிச்சுட்டியே. உன்னை நான் கொண்டு போட்டு விடுவேன். ஒரு ரத்தத்தை குடிக்காம விட விடுங்க மாட்டேன். என்ன? அட்டா, நான் எந்த குத்தமும் செய்யல. என் மேல கருணை காட்டு. கருணை காட்டணுமா? என் குழந்தையோட உயிரை எடுத்தவனுக்கு கருணை வேறையா? நீ ஒரு கொடூரமானவ. ஆமா, அவளை விடாதீங்க. அடிங்க, அடிங்க, அடிச்சு கொல்லுங்க. அவளை விடாதீங்க, அடிங்க, விடாதீங்க, விடாதீங்க. என்ன தெரியாதா? இவளை இந்த மரத்துல கட்டி போடுங்க. ஆமா, இவளை சும்மா விடக்கூடாது. வாங்க எல்லாரும், வாங்க. என்னை விடுங்க. நிறுத்துங்க, வேண்டாம். இது என்ன கொடுமை? இத்தனை பேர் சேர்ந்து ஒரு அபலையோட உயிரை எடுக்கணும்னு பாக்குறீங்களா? பூசாரி ஐயா, இவ அவளை கிடையாது, இவ ஒரு பிசாசு. இவ அவளுடைய நாகப்புருஷனை அனுப்பி என் குழந்தையோட உசுரை எடுத்துட்டா. என்னது, நாகப்புருஷனா? மகளே, உன் புருஷன் மனுஷன் இல்லையா, நாகமா? ஆமா ஐயா, சில நாட்களுக்கு முன்னாடிதான் என்னோட துர்பாக்கியத்தினால மனுஷனா இருந்து அவரை நாகமா மாறிட்டாரு. மறுபடியும் அவரை மனுஷ ரூபத்துக்கு கொண்டு வர நான் ஊரு அலைஞ்சிட்டு இருக்கேன். பூசாரி ஐயா, அவ சொல்றத நம்பாதீங்க. இதெல்லாம் இவ போடுற வேஷம். இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நான் எந்த குத்தமும் செய்யல. நான் சொல்றதெல்லாம் உண்மை. இதுக்கு அந்த கடவுள் தான் சாட்சி. அப்படி அந்த கடவுள் உனக்கு சாட்சினா, அப்படி நீ ஒரு பத்தினா உன் நாகபுருஷனை கூப்பிட்டு என் குழந்தைய உயிரோட கொண்டு வா. என்ன மகளை யோசிக்கிற? இந்த சமுதாயம் உன் மேல பழி சுமத்தி இருக்கு. அவங்களுக்கு நீ ஒரு பதிவிரதங்கிறத நிரூபிச்சு காட்டு. உன்னோட நாகபுருஷனை கூப்பிடு. உன்னோட புருஷன் நாகதேவனை கூப்பிடு. கூப்பிடுமா, கூப்பிடு, கூப்பிடு. அற்புதம் மகளே. சுவாமி, நீங்க வந்துட்டீங்களா சுவாமி? நீங்க வந்துட்டீங்களா சுவாமி? என் மேல தயவு காட்டி இறந்து போன குழந்தைக்கு உயிர் கொடுங்க. என் மேல ஏற்பட்ட களங்கத்தை போக்குங்க சுவாமி. நாக ஜாதியோட மானத்தை காப்பாத்துங்க. போங்க சுவாமி, போங்க போங்க. என் செல்லமே, என் கண்ணா, என் பையனுக்கு உயிர் வந்துடுச்சு. என் பையனுக்கு உயிர் வந்துடுச்சு. சுவாமி, சுவாமி, நம்ம குழந்தைக்கு உயிர் வந்துடுச்சு. அப்படியா? என் செல்லத்துக்கு உயிர் வந்துருச்சா? ஆமாங்க, என் செல்லமே, உயிர் வந்துடுச்சு. என் மகனே, என் செல்லமே. என் கலங்கத்தை நீங்க போக்கிட்டீங்க. அம்மா, அம்மா, உங்க நாகபுருஷன் என் குழந்தைக்கு உயிர் கொடுத்துட்டாருமா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஐயோ, என்னங்க நீங்க? அம்மா, நீ நல்லா இருக்கணும்மா. நீ இந்த உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டி இந்த பாரத பூமியில சத்தியவதிகள் உயிரோட இருக்காங்கன்னு. ஐயா,
நான் சத்தியவதி இல்லை, நான் ஒரு சாதாரண பெண் தான். எனக்குள்ள அப்படி ஒரு சக்தி இருந்திருந்தா எதுக்காக நான் என் புருஷனை இப்படி கூட்டிக்கிட்டாலேனோ. வைரத்துக்கு தன்னோட மதிப்பு என்னன்னு தெரியாது மகளே. அந்த பாபாவோட அருளால உன் புருஷன் மறுபடியும் மனுஷனா மாறிடுவார்மா. பாபாவா? ஆமா மகளே, இந்தியாவில் ஒவ்வொரு வீட்லயும் அவரோட பெருமை பாடப்படுது. அவரோட காலடியில் போய் விழுந்த நிறைய பேரோட கஷ்டங்கள் தீர்ந்து போயிருக்குமா. நீயும் போமா. நிச்சயமா போறேங்க ஐயா. கூகாபீர் உனக்கு நல்லது செய்வார். சுவாமி, நம்ம ரொம்ப சீக்கிரத்துல எல்லாருக்கும் நல்லது செய்யற பெரிய மகான் கோகாபீரை சந்திக்க போறோம். அவரோட தரிசனம் கிடைச்சிட்டா என்னோட வேண்டுதல் பூர்த்தி ஆயிடும். உங்களுக்கு மனித உடல் கிடைச்சிரும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்பா அம்மா அங்க இருக்கிற மக்கள் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு விலகி போயிடும். மதுமாலா, உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் என்னைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, நாகபுத்திரன் எனக்கு சொந்தம். எனக்காக மட்டுமே இருப்பாரு. இன்னைக்கு அவர் கொண்டு போயே தீர்வேன். இல்ல இல்ல நாகக்கண்ணி, உடலை விட்டு ஆத்மாவை பிரிச்சிடாத. உன்னை கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னோட பயணத்துல தடங்கல் பண்ணாத. நான் கோகாபீருக்கு போய் என்னோட விக்ரமா மனுஷனா மாத்த விடு. நடக்காது. உன்னை கோகாவீர் போறதுக்கு நிச்சயமா விட மாட்டேன். என்னோட மாய சக்திக்கு முன்னாடி உன்னோட முயற்சி எல்லாமே வீணாதான் போகும். நாகபுத்திரனே, என்னுடைய நாகபுத்திரனே. மதுமாலா, நான் உன்னோட விக்ரம என்னோட நாகபுத்திரனை நாகலோகத்துக்கு கொண்டு போறேன். வேண்டாம் வேண்டாம். இனிமே நீ இவனை அடையவே முடியாது. இது நாள் வரைக்கும் நான் இவனுக்காக துடிச்சேன். இனி நீ துடிப்ப. ஆமா, நீ துடிக்க போற, நீ துடிக்க போற. ஏய் மரங்களே, அவளை தடுத்து நிறுத்துங்க. இயற்கை சூழல்களே, கால தேவனே, சூரிய தேவனே, எனக்கு இவ்ளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு. ஆனா நீங்க ரொம்ப அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இருக்கும் இல்லையா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. யாராவது பதில் சொல்லுங்க. யாராவது பதில் சொல்லுங்க. எல்லாருக்கும் தாயா இருக்கிற பூமி மாதாவே, உன்னால கூட என் வாழ்க்கையை காப்பாத்த முடியலையா? நீயும் அமைதியா இருக்கிற? பதில் சொல்லு. எதுக்காகமா அமைதியா இருக்கிற? பதில் சொல்லு. பதில் சொல்ல மாட்டல்ல? ஆனா நான் உன்னுடைய மக. யமன் கிட்ட புருஷன் உயிருக்காக போராடிய அந்த சாவித்திரி மாதிரி நானும் அதே போல அந்த நாகக்கண்ணி கிட்ட இருந்து என் புருஷனை கொண்டு வருவேன். நாகலோகத்துக்கு போறதுக்கான வழியை எனக்கு காட்டுமா? வழியை எனக்கு காட்டு. நான் நெத்தி மேல வச்சிருக்கேன் இந்த குங்குமத்து மேல சத்தியம். நான் போட்டிருக்கேன் இந்த வழியில் மேல சத்தியம். நாகதேவனே, என்னோட மகனும் என் மருமகளும் எங்க இருந்தாலும் அவங்கள காப்பாத்து. அவங்கள காப்பாத்து தெய்வமே. நாகக்கன்யா, இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்க. ஆமா மாதவி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எந்த சந்தோஷத்தை நான் அடைய நினைச்சனோ அது எனக்கு கிடைச்சிருச்சு. நான் நாகபுத்திரனை என்னோட கூட்டிட்டு வந்துட்டேன். நாகக்கன்யா, மதுமாலா கிட்ட இருந்து அவ புருஷனை நீ பிரிச்சிருக்க. நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. அவ எவ்வளவு வேதனையில இருப்பா. இருந்துட்டு போட்டோம், இதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கைலாசநாதா, சிவபெருமானே போற்றி போற்றி. நாகராஜா, நாகராஜா, மகளே, நீ எப்படி இங்க? தயவு செஞ்சு கருணை காட்டுங்க. நாகக்கண்ணி என் புருஷன் இங்க கொண்டு வந்துட்டா. பிரிஞ்சு போன என் புருஷனோட என்ன சேர்த்து வைங்க. மதுமாலா, நாகபுத்திரனை பார்க்க முடியாது. அவர் மனுஷ உடம்ப விட்டுட்டு நாகமா மாறிட்டாரு. அவருடைய எண்ணத்துக்கு திரும்பி வந்துட்டாரு. இனிமே மதுமாலாவுக்கு அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த சம்மந்தம் முறிஞ்சு போச்சு. நாகராஜா,
பவித்திர பந்தங்களால சேர்ற இதே எங்களோட உறவுகள் எப்பவும் முடிஞ்சு போறதில்ல. மனுஷனா இருந்த அவரு நாகமா மாறினதுக்கு அப்புறம் கூட நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நானும் அவர் அப்படிதான் நினைக்கிறேன். உன் காதலை விட என் காதல் தான் பெருசு. காதலிக்கிறவங்க தியாகம் பண்ணுவாங்க, அவங்களுக்காக பலி கொடுப்பாங்க. ஆனா உன்ன மாதிரி துரோகம் செய்ய மாட்டாங்க. நாகராஜா, மதுமாலா பொய்யான கலகத்தை ஏன் மேல சுமத்ரா? அவளுக்கு நான் எந்த விதமான துரோகமும் எந்த செய்யல. துரோகமும் செய்யல? அப்ப சொல்லு. நான் என் புருஷனோட உடம்புக்காக ஊரு ஊரா அலைஞ்சிட்டு இருந்தப்போ மகுடிய வாசிச்சு என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சது யாரு? நாகம்மா மாதிரி ஒரு குழந்தையோட உயிரை பறிச்சு கிராமத்து ஜனங்க முன்னாடி பொய்யான பழிய சுமத்தி என்னை அசிங்கப்படுத்தினது யாரு? உன்னோட மாய வித்தையினால புயல் காத்தை ஏற்படுத்தி என் புருஷனை இங்க கொண்டு வந்தது யாரு? மதுமாலா, நாகக்கன்யா, கோவப்படுறதுனால உன்னால ஜெயிச்சிட முடியாது. யார் ஜெயிப்பாங்க தெரியுமா? சத்தியத்து பக்கம் தைரியமா நிக்கிறாங்களே, அவங்க தான் ஜெயிப்பாங்க. சத்தியமா? நாகராஜா, எங்க இருக்கு சத்தியம்? சத்தியம் எல்லா இடத்துலயும் இருக்குமா? ஆனா பொய்ங்கிற இருட்டுல அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க சத்தியத்தை உணர முடியாது. சொல்லு, மதுமாலாவோட பதிபக்திக்காக உனக்கு இன்னும் என்ன ஆதாரம் தேவைப்படுது? ஆதாரமா? என்ன யோசிக்கிற? உனக்கு இன்னும் என்ன ஆதாரம் வேணும்? மதுமாலா அந்த பகவான் சங்கர் நாராயணன் முன்னாடி, அத்தனை நாகங்களுக்கு முன்னாடி தான் புருஷனை கண்டுபிடிக்கணும், மறுபடியும் மனுஷ ரூபத்தை கொடுக்கணும். அப்ப நான் ஏத்துக்கிறேன் இவளோட பதிபக்தியில உண்மை இருக்குன்னு. அப்புறம் நான் அவரை நிரந்தரமா மறந்துடுறேன். மகளே மதுமாலா, இந்த பரீட்சைக்கு நீ தயாரா இருக்கியாம்மா? இந்த சவாலை நீ ஏத்துக்கிறியாம்மா? ஏத்துக்கிற. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. சுவாமி, சுவாமி. மது, சுவாமி, அந்த சிவபெருமானோட அருளால நீங்க எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டீங்க. மது, மகனே, அப்பா, அப்பா, நல்லா இரு மகனே, நல்லா இரு. தீர்க்க சுமங்கலி ஆயிருமா, புத்திரவதியா வாழணும். புத்திரவதியா? ஆனா அப்பா என்னுடைய சுவாமி. கவலைப்படாத மகளே, இன்னையில இருந்து உன் புருஷனுக்கு இந்த நாக உலகத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நிஜமாவா? நீ நல்லா இருக்கணும் மகளே. உன்னுடைய பக்தி அப்புறம் பதிபக்தி உன்னோட கணவருக்கு மனுஷ உருவத்தை கொடுத்துருக்கு. இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இந்த நாகலோகமே சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது பாரு.